ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் எப்படி என்னுடைய அப்பார்ட்மெண்ட் இஎம்ஐயை 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் இஎம்ஐ எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 2017 அக்டோபர் மந்த், செப்டம்பர் ரிஜிஸ்டர் பண்ணேன். அக்டோபர்லேருந்து எனக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எடுத்த லோன் அமௌண்ட் 27,77,000, இஎம்ஐ 19,000, டென்யூர் 30 இயர்ஸ் போட்டிருந்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் 24 இயர்ஸ் தான் எனக்கு அப்போ ஏஜ்ன்றதுனால எனக்கு வந்து 30 இயர்ஸ் போட்டால் தான் எலிஜிபிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒன்ஸ் லோன் எடுத்த பிறகு தான் ரீபேமெண்ட் ஷெடியூல் பார்த்துருந்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் 30 இயர்ஸ் இந்த 19,000 இஎம்ஐ பே பண்ணேன்னா எண்ட் ஆஃப் 13 இயர்ஸ் நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90 lakhs ப்ளஸ் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டைமில் எனக்கு உண்மையாகவே எப்படா இது நம்ம எப்படி பே பண்ணி முடிக்க போகிறோம் ஒரு 30 இயர்ஸ்ன்னு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி பயமாகிடுச்சு, நம்மளால் முடிக்க முடியுமா, நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் நான் எப்படி பிளான் பண்ணி முடித்தேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த டைமில் அதாவது நான் சொல்கிற டைம் எப்படின்னா அக்டோபர், அந்த டைமில் என்னோடய டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா 33,000 என்னோட டேக் ஹோம் சேலரி. நான் வந்து ஒரு ஃபார்மா மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி பெட்ரோலுக்கு அலவன்ஸ் வந்து கம்பெனியில் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த டைமில் 230, அது எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 5,500 வரும். ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன் நான் வாங்கின வீட்டில் 1 மந்த் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து நான் ரெண்ட்டுக்கு விட்டுட்டேன். அந்த வீட்டில் நான் வாங்கின ரெண்ட் வந்து 12,000 ப்ளஸ் 1,000 ருபீஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வாங்கியிருந்தோம். அது வந்து நான் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பே பண்ணிவிடுவேன் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட் கொஞ்சம் இருந்ததுனால அவர் 5,000 தான் மந்த்லி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக எங்களோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 55,500 எங்களோட மந்த்லி இன்கம். எனக்கு அப்போ என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்த ரெண்டல் ஹவுஸோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 8,000. எனக்கு ஆவரேஜாக மந்த்லி ஒரு 500 இவி பில் வரும். அப்போது ப்ரொவிஷன் ஒரு 3,000 வரும். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால பெட்ரோல் வந்து எனக்கு மந்த்லி ஒரு 2,000 வரும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஒரு 1,000 ருபீஸ் ஆகும். அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 1,000 ஆச்சுன்னா கூட எனக்கு மந்த்லி வந்து 16,000 கிட்ட எனக்கு எக்ஸ்பென்ஸ் வரும். ப்ளஸ் நான் பே பண்ண வேண்டிய இஎம்ஐ 19,000. ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35,000 எனக்கு தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் வந்து ஒரு 20,500 வந்து என்கிட்ட கையில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி மந்த் வந்து நான் ஒரு இஎம்ஐ வந்து கூட பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா அக்டோபர் மந்த்லேருந்தே நான் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், மீதி 1,500 வச்சு நீங்கள் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணியிருப்பீங்க? எஸ், கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது. 1,500 மேபி எதனா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எதனா கையில் இருந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபார்மா மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால நான் ஒர்க் பண்ண கரெக்டாக ப்ராடக்ட்டில் வந்து ஒரு நல்லாவே போயிட்டு இருந்த ப்ராடக்ட். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த், மே மந்த், ஆகஸ்ட், நவம்பர் அந்த மாதிரி இந்த 4 மந்த்துமே எனக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வரும். ஸோ நான் இந்த வீடு வாங்கி 2 மந்த்லேயே எனக்கு ஒரு இன்சென்டிவ் வந்திருந்தது. அதை பேக்கப்புக்கு நான் கொஞ்சம் கையில் வச்சுட்டு தான் நான் மீதி பே பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இது மாதிரி தான் அந்த டிசம்பர் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஈவன் பிப்ரவரி வரைக்கும் அப்படி தான் போச்சு. எங்கள் கம்பெனியில் அப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் எப்படின்னா ஜான் டு டிசம்பர் தான். ஜான்வரி எங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அது வந்துட்டு மார்ச் சேலரியோட கிரெடிட் ஆகும். ஸோ ஏப்ரல்லேருந்து எங்களோட ஆக்சுவல் சேலரி ஸ்டார்ட் ஆகும். 2018 ஏப்ரலே பார்த்தீங்கன்னா என்னோட டேக் ஹோம் சேலரி 37,000 ஆகிடுச்சு. ப்ளஸ் எங்கள் கம்பெனியில் வந்து எனக்கு டெய்லி அலவன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 270 பெர் டே ஆகிடுச்சு. அதுலேயுமே எனக்கு ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய இன்சென்டிவ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 மாதமே எப்படி வரும்னா அப்ராக்சிமேட்டாக 70,000லேருந்து 1 lakhs வரைக்கும் எனக்கு வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் எப்படின்னா வந்துட்டு இந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை பேக்கப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். மீதி ரிமைனிங் எல்லாமே நான் இஎம்ஐ பே பண்ணிவிடுவேன். இப்படி நான் பே பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லேயே எனக்கு 2018 முடிக்கும் போதே எனக்கு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் கிட்டே என்னோடய இஎம்ஐ வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த இயரில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போதோ இன்சென்டிவ் வரும்போதோ நான் ஃபுல்லாகவே அந்த டைமில் நான் எந்த விதமான சேவிங்ஸுமே போடலை. என்னோடய ஃபுல் டெடிக்கேஷன் வந்துட்டு எனக்கு ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் என் மைண்டோட தாட் ஓடிட்டே இருந்துச்சு. இல்லை 2018 எனக்கு வந்து பேபியுமே டெலிவர் ஆகிடுச்சு. பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்துட்டு எனக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருந்ததுனால என் கையிலேருந்து எதுவுமே செலவு பண்ணுற மாதிரி எனக்கு கிடையாது. ஈவன் நாங்கள் செக்கப்புக்கு போகிற இது கூட என் கம்பெனியில் வந்துட்டு எங்களை கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி எனக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நான் டெடிக்கேட்டடாகவே அந்த 4 இயர்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ண எல்லாமே வந்து என்னோடய ஹவுசிங் லோனில் மட்டும்தான் நான் பே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என் கையில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பட் நான் பே பண்ணிகிட்டே இருந்தேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 2019 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்ட்டுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வாடகைக்கு இருந்த வீட்டில் எனக்கு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அங்கே ரெண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால எனக்கு ஆல்மோஸ்ட் 2021 ஜான்வரி, ஃபெப் அந்த டைம்லேயே வந்துட்டு என்னோட கம்ப்ளீட்டாக இந்த ஹவுசிங் லோனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் வித்தின் 4 இயர்ஸ். ஸோ நீங்களுமே ஒரு ஹவுசிங் லோன் போடுறீங்க, மேபி இப்போ ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க, ஒரு 24, 25 இருக்கீங்க, ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி
கொஞ்சம் அதர் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா இந்த லோனை முடிச்சிடலாம். லைக் நீங்கள் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் முடிச்சிட்ட பிறகு நான் வேறு லோன் எடுக்காமல் இருந்ததுனால மீதி எல்லாமே நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அதுக்கப்புறமும் வேறு வீடு வாங்கினேன். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் நான் எப்படி பிளான் பண்ணி சேவ் பண்ணி தான் நான் 4 இயர்ஸில் என்னோடய ஹவுசிங் லோன் முடித்தேன். தேங்க்யூ.